Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் அந்த கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அது எதுக்காக, என்ன கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம், அது எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். அது நம்ம வந்து எப்போவுமே ரெகுலராக போகிற கடை தான். அந்த கடை வந்து நமக்கு செட் ஆயிடுச்சுன்றனால இதுக்கு முன்னாடி அந்த கடைக்கு தான் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்றனால இதுக்கப்புறமாவும் அங்கேயே போகலாம். ஏன்னா அங்கே போகிறதே எங்களுக்கு ராசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இதுக்கப்புறமும் அங்கேயே போகலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளோட சேனல் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நாம போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க யாருக்கு ஜுவல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஆமாம், இவருக்கு தான் ஜுவல் எடுக்கிறோம். அது வந்து எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப பெரிய ஜுவல்லுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன ஜுவல்லு காஸ்ட்லி அப்படின்னு சின்ன ஜுவல்லுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஹாப்பியான ஒரு இது எங்களுக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் கூட, நாங்கன்னு சொல்கிறத விட நான் ரொம்ப கஷ்டத்தில் கூட, எக்ஸாக்டாக சொல்ல போனால் நீ மட்டும்தான் ரொம்ப கஷ்டத்தில் கூட வந்து காசு எடுத்து வச்சு இவருக்கு வந்து ஒன்று வாங்கணும், ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக அது வந்து எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து இவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெரியாது. இப்போ நம்ம வந்து போகிறோம் வாங்க போகிறோன்னு சொன்னதுனால தான் அவருக்கு தெரியும். இல்லைன்னா இது கூட அவருக்கு தெரியாது. நான் வந்து நினச்சேன் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து இவர் எதுக்கு போகிறோம் எங்கே போகிறோம் சொல்லு அப்படின்ட்டே இருந்தனால வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடியல. நானும் தம்பி வச்சுட்ருக்கனால தனியாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியாது. தம்பி பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அம்மாவும் வேலைக்கு போய்ட்றாங்க. அதனால் வந்து தம்பியை நானே மேனேஜ் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறது வந்து முடியாத விஷயம். வேறு ஏதாவதுனா கூட வந்து ஆர்டர் போட்டுக்கலாம், அப்படி வாங்கிக்கலாம். ஆனால் கோல்டுங்கும் போது வந்து நம்ம போய் பார்த்து தான் வாங்கணும், நேரடியாக போகணும் அப்படின்றனால சர்ப்ரைஸ்லாம் பண்ண முடியல. பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சர்ப்ரைஸ் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அது வந்து கோல்டு இல்லாமல் வேறு ஏதாவது போட ட்ரை பண்ணுறேன் நான். இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னா இவருக்கு வந்து நான் பர்த்டேக்கே நான் வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். ஆனால் பர்த்டே அப்போ எங்ககிட்ட சுத்தமாக காசு இல்லை. நானும் ட்ரை கண்டிஷன். தம்பி பிறந்த புதுசாக, அதுவும் இல்லாமல் நானும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்துகிட்டு இருந்தேன். என் கையிலையும் சுத்தமாக காசு இல்லை. அதனால் எதுவுமே பண்ண முடியல. இப்போது வந்து இது ரொம்ப விலை மதிப்பு உயர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ என்னால் முடிஞ்சது இவருக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு ஒரு 100-50 அந்த மாதிரி எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 3-4 மாதமாக சேர்த்து வச்ச காசு தான் இது. அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதில் ஏதாச்சும் காசு கிடைக்கும் போது மீதி சில்லறை ஆகும்போது கடையில் போய் சில்லறை ஆகும்போது அந்த மாதிரி வாங்கினதான். என்னடா இவங்க ஓவரா பில்டப் கொடுக்குறாங்களே, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. பட் ஹாப்பியாக இருக்குது கேட்கும்போது. ஒரு எனக்கு ஹாப்பி பர்சனலாக. இந்த பொருளுக்கு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து நான் வந்து அவருக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நான் வந்து ரொம்ப நாள் எனக்கு ஆசை, என் மாமாவுக்கு நான் இது பண்ணணும், இப்படி அவரை நான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் வந்து எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். எனக்கு வந்து இதை நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கியா. கண்டிப்பாக எங்களுக்கு இது வந்து ஸ்பெஷலான வீடியோ. நீங்களும் பாருங்கள், இந்த மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன வாங்கி கொடுத்துருக்கேன்னு தெரியும். நீங்களும் உங்களோட ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பீங்களா, சர்ப்ரைஸ் பண்ணுவீங்களா, வாங்கி கொடுத்தா அவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்றத கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கடைக்கு போகலாம். நானும் இவரும் கிளம்பிட்டோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா முடிஞ்சு. தம்பியை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு வரப்போகிறோம். விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் போக போகிறோம். அது எப்படி இருக்க போகுதுன்னு வந்து பாருங்கள். எனக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஹாப்பியாக இருக்குது. போய் ஃபஸ்ட் டைம் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. போய் கடைக்கு போய் லாங்காக போய் கடையில் போய் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது ரொம்ப லாங் டைம் ஆச்சு. என் ப்ரெக்னென்சிக்கு முன்னால் பண்ணது, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி அந்த இதுலேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஆமாம், சரி வாங்க பார்க்கலாம்.
நாங்கள் இப்போ போய்கிட்டுருக்கோம். இந்த ரோடு எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் போகிற ரோடு எந்த ஏரியான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த ரோட்டில் எனி டைம் வந்து க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும். சரி ஈவினிங் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அது வீக்கெண்டுன்றனால பார்ப்போம் அந்த டைமில் வந்து க்ரௌடு இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டே நாங்கள் வரும்போது கடை வந்துடுச்சு. கடைக்கும் நாங்கள் வந்துட்டோம். ஆமாம் காய்ஸ், நம்ம ஜோய் ஆலுக்காஸில் தான் எடுக்க போகிறோம். எப்போவுமே நம்ம ஜோய் ஆலுக்காஸில் தான் எடுக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ராசியாகவும் இருக்குது. அவர் கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அவரும் வந்தாச்சு. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். என்னாச்சு? எத்தனை ஃப்ளோர்? இப்போ வந்து லிஃப்ட்டுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லிஃப்ட் வந்தால் மேலே போக வேண்டியது தான். டடன் டடன் டடன். என்ன வாங்க போகிறோம்? ஸ்டெட் வாங்க போகிறோம். யாருக்கு? எனக்கு. அப்புறம் வேறு ஸ்கீம் பார்க்க போகிறோம் ஊரில். சரி, ஓகே, பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் பார்க்கலாம், போய் பார்த்தா தெரியும். கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும். கூட்டம். ஸ்டட்டு போட்டால் வழி போகிறதுக்குயா? ஃபாஸ்ட்டு போட்டோம் வலிக்கும். நீ அதுக்கே வழி தாங்கல. நாங்கள் கோல்டுக்கு ஸ்கீம் போட்டாச்சு. ஆமாங்க, நகைச்சீட்டு போட்டிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி நகைச்சீட்டு போடுங்க, நகையை சேர்த்துங்க. இப்போ நம்ம வாங்கின கம்மலுக்கும் அப்புறம் வந்து சீட்டுக்கும் வந்து டோட்டல் போட்டுட்ருக்காங்க. டோட்டல் போட்டு எவ்வளோன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அமௌண்ட் எல்லாம் பே பண்ணியாச்சு. கீழே போயிட்டுருக்கோம். போய் ஸ்டட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இவருக்கு வந்து காது குத்தணும். காது இங்கேயே குத்துறேன்னு சொன்னோன்னு ஒரு மாதிரி ஆகிட்டாரு. போயிட்டுருக்கோம். போயிட்டு இனிமேல் தான் வாங்கணும். பில் போட்டு வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வெயிட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போடணும். அதுக்கப்புறம் அவர் பில் போட்டுட்ருக்காருன்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சரின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராகவே இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாம். யாருக்கெல்லாம் வந்து ஜோய் ஆலுக்காஸ் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அங்கெல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையவே நல்லாயிருக்கு. நான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கிறதுனால நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு நகைச்சீட்டு போட்டு எனக்கு வந்து நெக்லஸ் வாங்கி கொடுங்க மாமா அப்படின்னு சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லி சொன்னார். இப்போ வந்து கம்மல் வாங்கிறதுக்கு கையெழுத்து போட்டுட்ருக்காரு. பில்லை வந்து கையெழுத்து போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கம்மலை வாங்கிட்டு போய் இவருக்கு காது குத்தணும். காது குத்துறது வந்து மேலே போகணும். மேலே போய் காது குத்துவாங்க. இப்போ வந்து இது என்னன்னு பாருங்கள். இதுதான் வந்து அவருக்கு வாங்கின கம்மல். ரொம்ப பெருசு இல்லை காய்ஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெரிய கிஃப்ட்டும் கூட. அவருக்கு நான் இது வாங்கி கொடுத்ததில்ல. அவரும் ரொம்ப ஹாப்பி, நானும் ரொம்ப ஹாப்பி. என்னோட ரொம்ப நாள் கனவு இது. எனக்கு இவர் இப்படி பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் இவருக்கு கம்மல் போட்டால் அழகாக இருக்குன்றனால நான் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே எல்லோரும் நின்றுட்டுருக்காங்கன்றனால இவர் நின்றுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காது குத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் சின்ன குழந்த மாதிரி ரொம்ப பயந்துட்டார். அப்புறம் வந்து காது வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அண்ணா கிட்ட போயிட்டு எதுவும் சொல்ல முடியாதுன்றனால அமைதி நின்ட்டார். மூஞ்ச பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ, குழந்த மாதிரி ஆயிட்டாரு. அவர் முள்ளை வச்சு அமுத்தினோடனே இவரால் தாங்கவே முடியல. கண்ணிலே தண்ணி வந்துடுச்சு. ரொம்ப அழுகிற மாதிரி ஆயிட்டாரு. நானே எதிர்பார்க்கலாம். ஆனால் எனக்கு இவர் வந்து பண்ணும்போது ஒரு மாதிரி சின்ன குழந்தை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சிரிப்பு தான் இருந்துச்சு. நான் சிரிச்சிட்ருக்கோம். அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு உனக்கு என்னடி சிரிப்புன்ற மாதிரி என்னை பார்த்துட்டு அழுகிறாரு. செம்ம காமெடியாக இருந்துச்சு.